இடியாப்பக்காரை பிடிக்க முடியாத மாதிரி இந்த சுண்டல்காரையும் பிடிக்க முடியல. வாங்க நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக தள்ளுவண்டி சுண்டல் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர் நைட்டுக்கு வெள்ளை பட்டாணியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பட்டாணியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளை பட்டாணியில் செஞ்சால் தான் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா வரும். பச்சை பட்டாணியில் செஞ்சால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. குக்கர் விசில் வரத்துக்குள்ளே நம்ம இது அரைக்க தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 3 தக்காளி சேர்த்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த வேக வச்ச பட்டாணியை கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வேக வச்ச பட்டாணியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டாணியை இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். சர்வ் பண்ணுறதுக்கு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் இது மேலே ஆட் பண்ணிக்கிட்டு, மிக்சர் இருந்தால் மிக்சர் போட்டுக்கலாம். என்கிட்ட வீட்டிலே பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸ் சிப்ஸ் இருந்துச்சு, அந்த சிப்ஸை இது மேலே ஆட் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபேமிலி ஃபன் வீடியோஸ் பார்க்கணுன்னா கார்த்தி பிரீத்தி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.